ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு விசாத்மன் கைஸ். இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லா விஸ்க்கும் பார்த்தீங்கன்னா ஃபீட் பண்ண போகிறோம். ஸோ அதை பற்றி தான் ஃபீடிங் வீடியோ போட போகிறோம். ஓகேவா? ஸோ சேனல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. கூடிய சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைப் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் ஒரு காரணமாக இருங்க. ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வாங்க கைஸ், இந்த டாப்பிக்கில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம டம்போ பீஸ்க்கு போட்டுருவோம். ஓகேவா? ஸோ டம்போ கோய் பீஸ்க்கு போட்டுருவோம் ஃபுட்டை. நம்ம கோயிலாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துட்டாங்க, பேபிஸும் நல்லா வளர்ந்துருக்காங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகும். ஓகேவா? எல்லாம் எப்படி சாப்பிட்றாங்க பாருங்கள். ஸோ ஒரு 1 டே பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு போடாமல் விட்டேன். ஸோ 2 டேஸ் நினைக்கிறேன். 2 டேஸ் பார்த்திங்கன்னா ஃபுட்டு போடல. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா சும்மா பசியில் இருக்காங்க பசங்கலாம். ஸோ இப்போ எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா மெண்டு முழுங்குறாங்க. ஸோ பார்த்துக்கோங்க. சேனல் பார்க்குறவங்க எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ அதோட கோய் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கு பாருங்க, ஹெட்டுக்கு மேலே. ஸோ இது இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீத்திர கோய். இவங்களுக்கு ஆக்சுவலாக ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி மொய்னா போட்டேன். ஸோ மொய்னா போட்டு இப்போ நம்ம நார்மல் ஃபுட்டு போடுறோம். சரி, இவங்களே உங்களுக்கு நல்லா காமிக்கிற மாதிரி. ஸோ சீத்திர கோயிலாம் எப்படி இருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ குவாலிட்டியை பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்காங்க. ஸோ சீத்திர கோயிலாம் உங்களுக்கு வேணும்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ கொஞ்சம் ஒரு 10 பேர் வரைக்கும் ஸ்டாக் இருக்குது. செமேட்டல் சைஸ் தான். ஓகேவா? ஸோ இதுவே பார்த்திங்கன்னா குட்டியும் போடும் உங்களுக்கு. ஸோ 1-2 குட்டி இதுலேயே மேயும். உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் சீத்திர கோய். ஸோ இதெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ 1-2 குட்டி இதுலேயே மேயும் கைஸ். அதை காமிக்கிறேன் இல்லைங்க நான். ஸோ இங்கே அப்படியே சுற்றி பார்த்தீங்கன்னா அங்கே தெரியுது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 குட்டி அங்கே ஓடும். ஸோ சீத்திர கோய் எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஸோ இவங்களும் கொஞ்சம் தான் ஃபுட்டு போடுறேன் இப்போதைக்கு. சரி, ஏன்னா மொய்னா வேறு போட்டேன் பார்த்தீங்களா. ஸோ 2 டேஸ்க்கு முன்னாடி போட்டேன். ஸோ இப்போ இன்னும் கொஞ்சம் ஃபுட்டு நம்ம தூவி விட்டுருவோம். நீங்களாம் என்னென்ன வீட்டில் வளர்க்குறீங்களா கீழே கம்போஸ் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ நம்மக்கிட்ட ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு காம்போ இருக்குது. ஸோ அந்த காம்போ பார்த்திங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம சேனல் பார்த்திங்கன்னா ஒரு 1000K வச்சு 1K சாரி. ஸோ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகணும்னு அந்த காம்போ பேக்கை பார்த்திங்கன்னா நான் போடுறேன் யூடியூப்பில். ஸோ அப்புறம் நீங்கள் யார் யார் வேணுமோ வாங்கிக்கலாம். ஸோ நம்மக்கிட்ட வாங்கினவங்க எல்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ குட்டி போட்டிருக்குன்னு எல்லாம் சொன்னீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்எல் கேபியோட பேரண்ட்ஸுக்கு நம்ம பார்த்திங்கன்னா ஃபுட்டு போடுறோம். சரிங்க, உங்களுக்கு தெரிய மாட்டாங்க. ஸோ பசங்களை பிடிக்கவே முடியாது. ஸோ குட்டி 1-2 தெரியுது. ஸோ 2-3 குட்டி புதுசாக இப்போ வேறு போட்டிருக்கு. 4, 5, 6 கிட்ட மேயுது. ஸோ அதையும் பார்த்திங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ணணும் இப்போ. ஸோ நம்ம கருப்பாம்பூச்சி நண்பர் வழக்கம் போல் விட்டார் பார்த்தீங்களா. ஸோ நான் போய் சொல்ல, அவர் உண்மையாக டெய்லியும் வந்து கண்ணாடி பார்க்குறாரு இங்கே தான். ஸோ அதையும் கலெக்ட் பண்ண கைஸ். எல்லாம் இருப்பீங்க தெரியுதா உங்களுக்கு? இதில் குட்டி குட்டியாக தெரியுது பார்த்தீங்களா, சைட்டில் குட்டி குட்டியாக ஓடுது பார்த்தீங்களா. சரிதான் பார்த்தா மொயினாமாங்க. ஸோ லைஃப் இஸ் ஃபுட் கல்ச்சர். ஓகேவா? ஸோ லைவ் கல்ச்சர். ஸோ இதெல்லாம் ஃப்ரைஸ்க்கு தான் நான் கொடுப்பேன். ஸோ இங்கே நான் பிடிச்சே காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ அங்கே கொஞ்சோன்னு இருக்குது. ஸோ இன்னும் நம்ம இதை கல்ச்சர் பண்ணணும் இன்னும் கொஞ்சம் நிறையா. ஸோ இதை ஆக்சுவலாக நம்ம எந்த வெரைட்டியோட கப்பி இருக்குது பார்த்தீங்களா, ஃபஸ்ட் பேட்ச் கப்பி, அது ஆக்சுவலாக ஃபீட் பண்ணிடலாம். பசங்க பிடிச்சி திம்பாங்க. ஸோ அவங்க கொஞ்சம் பயந்துக்கிறாங்க. ஆனால் டேங்க் வர நான் தள்ளி வச்சேன் பார்த்தீங்க. அதனால் ஆக்சுவலாக பசங்களாம் பார்த்துட்டாங்கன்னா நல்லா வெறி கொண்டு சாப்பிடுவாங்க. ஸோ சாப்பிட்றாங்க பார்த்தீங்களா. ஸோ பிரியாணி போடுற மாதிரி இவங்களுக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஒயிட் கப்பிக்கு போட்டுருவோம். இருக்குது. அப்படியே தூக்கிட்டு அதை செக்ஷனில் உள்ளே போயிடும். ஸோ பசங்க பிடிச்சி சாப்பிட்றாங்க. இது க்ரோத்தெல்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுடைய டம்போ கோய் கப்பிக்கு போட்டுருவோம். ஸோ இன்னொரு கல்ச்சர் பண்ணோம். இந்த கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் கிராஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் இந்த டம்போ கோய் பாருங்கள் எப்படி இருக்குன்னு.
ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வளர்ந்துருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ அதோட வாலில் பார்த்திங்கன்னா கலர்லாம் வந்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ பேட்டர்னும் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ 2 பேட்ச் கட்டு கிடக்குது இதில், ஓகேவா? 3 பேட்ச் கிடக்கு, சாரி. ஸோ 2 ஃப்ரைஸ் மட்டும் 3rd பேட்சுமே. ஸோ இதெல்லாம் வளர நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்ரீலங்கன் ஒயிட் இவங்களை உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் ஃபுட்டு போட்டு நான் காமிக்கிறேன் தெளிவாக. ஸோ ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு இதில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம ஃபோனை. ஸோ இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் திறந்து பார்க்கல. ஸோ ஃப்ரைஸும் ஆல்மோஸ்ட் உள்ள ஒரு 2-3 ஃப்ரைஸ் மேயிறாங்க. ஸோ அதையும் கலெக்ட் பண்ணி வேறு போடணும் நம்ம. ஸோ ஃபுட்டு போட்டோன்னு பாருங்கள், பசங்க வந்து சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நிறைய நாள் போட்ட மாதிரி இருக்கும். ஸோ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா நம்ம ஃபிஷ் ரூம் டூர் வீடியோ போட்டிருக்கோம். அது நம்மக்கிட்ட என்னென்ன ஃபிஷ் இருக்கோ இதே ஃபிஷ் தான் அதிலே கவர் ஆகும். ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ அந்த வீடியோ பார்க்கறதுக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டுருங்க. உள்ளே தான் இருக்குது கைஸ், நிறையா இருக்குது. எனக்கு உள்ளே பார்த்தா தெரியும். சரி, எங்களை தூக்கம் வேணாம். சரி, அப்படியே இருக்கட்டும். ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா ஃபிஷ்ஷும் காமிச்சிருப்பேன் கைஸ். இப்போ அப்படியே பார்த்திங்கன்னா நம்ம மாடிக்கு வந்தாச்சு. ஸோ மாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இங்கே 2 ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கெல்லாம் ஃபுட்டு போட்டுடலாம், ஓகேவா? ஒரு இதில் பார்த்திங்கன்னா என்லர் வெயிட்டி கப்பி அப்புறம் சிம்பிளாக இருக்குது. ஸோ அங்கே பார்த்திங்கன்னா நம்மளுடைய டம்போ ரெட் டெயில் டம்போயா கப்பி இருக்குது. ஸோ அங்கங்கே ஓடுவாங்க, உங்களுக்கு தெரியும். பசங்களாம் இப்போ நம்ம ஃபுட்டு போட்டுருவோம். அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் தூவி விட்டால் பசங்க மொப்ப சத்தியை வச்சு வந்துடுவாங்க ஃபுட்டு. ஸோ நம்ம மீனுங்க சாப்பாடுனா மட்டும் டப்புன்னு வந்துடுறாங்க. ஸோ நம்மள மாதிரியே இருக்காங்க அப்படியே. ஸோ இங்கே ஒரு கும்பல் ஓடும். ஸோ அந்த கும்பல் தான் உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கங்கே ஓடி பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்போயோட ஃப்ரை. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மேல் பாருங்கள் எந்த அளவுக்கு செம்மையாக இருக்குன்னு. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். ஸோ கலெக்ஷன்ஸை பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கும்பல் அப்படியே வருவாங்க. ஸோ அதையும் ஒன்று காமிக்கிற மாதிரி ஃபுட்டு சாப்பிட்றாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ இன்னும் நிறையா இருக்காங்க. ஸோ எல்லாம் பார்த்திங்கன்னா இனிமேல் தான் வருவாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருக்குது கைஸ், குவாலிட்டிலாம் பார்த்துக்கோங்க. இங்கே கொஞ்சம் இருக்கா, இங்கே பாருங்கள். ஸோ இந்த வீடியோவை நமக்கு கொஞ்சம் வளவலன்னு இழுக்க வேணாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக முடிச்சிடும், ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்துதான் நம்மளுடைய இந்த டேங்க்கு போயிடலாம். டெயில் டம்போயா டேங்கு இது பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் வாட்டராக மாறிடுச்சு எல்லாமே. எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பெர்மனெண்ட்டாக இருக்காங்க. ஸோ எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா குட்டியும் போட்டுருவாங்க. ஸோ கப்பீஸ்லாம் எப்படி இருக்காங்க பாருங்கள். ஸோ எங்களுக்கெல்லாம் ஃபுட்டை போட்டுருவோம். ஆல்மோஸ்ட் இதில் பார்த்திங்கன்னா ஒரு 15 பேரோ ஒரு 20 பேர்கிட்ட நான் சேல் வீடியோ போட்டிருந்தேன். ஸோ நிறைய பேர் வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அவங்களுக்கு குட்டியும் போட்டு வச்சுருந்தாங்க, அதை விட மிக சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ எல்லாம் நல்லபடியாக வளங்க, ஓகேவா? ஸோ இன்னும் கொஞ்சம் நம்ம இதை பார்த்திங்கன்னா ப்ரீட் பண்ணி நம்ம ஒரு நல்ல குவாலிட்டி ரேட்ஸ் வந்து இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா வெளியில் தான் எடுத்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 20 பேர்கிட்ட நம்மளுடைய ஃப்ரெண்டு அவரும் பார்த்திங்கன்னா ஒரு கப்பி ப்ரீடர் தான். ஸோ ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5 வெரைட்டிக்கிட்டே ப்ரீட் பண்ணிட்டு வரார், அவர்கிட்ட தான் எடுத்தேன். ஸோ அதில் கொஞ்சம் ஃபிஷஸ்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் வாங்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ இப்போ இதெல்லாம் வச்சு பார்த்திங்கன்னா நம்ம ப்ரீட் பண்ணி ஸோ நம்ம ப்ரைஸ்லாம் எடுத்து நம்மளே ஒரு இன்னும் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் நான் கொடுக்குறேன், ஓகேவா? ஆல்மோஸ்ட் என்ன பார்த்திங்கன்னா காம்போவில் வந்துருக்கும், ஒரு காம்போ போட்டிருப்போன்னு நினைக்கிறேன். இது போட்டேன்னா இல்லையான்னு தெரியல, வீடியோ செக் பண்ணி பாருங்கள் நீங்கள். ஸோ நல்ல ப்ரீடிங் பேர் எல்லாம், ஓகேவா? ஃபீமேல் சைஸ்லாம் ஓரளவு நல்ல சைஸ் தான், ஓகேவா? ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா 1.5 இன்ச்சு இருக்குது. ஒன்றும் நம்ம கூடிய சீக்கிரம் பார்த்திங்கன்னா இதையும் ப்ரீட் பண்ணி நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்களாம் சப்ஸ்கிரைபே பண்ண மாட்டேங்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் இன்னும் கொஞ்சம் நான் கம்மி ரேட்டில் கொஞ்சம் போட்டு தருவோம், ஓகேவா? ஸோ போன தவிர லைஃப் ஃபுட்லாம் எதுவும் இல்லைல்ல. ஸோ இந்த தவிர லைஃப் ஃபுட்லாம் ஆட் பண்ணலான்னு இருக்கும், பெரிய காம்போ, ஓகேவா? பசங்களாம் இங்கே வந்துட்டாங்க. பசங்களாம் உங்களுக்கு தெரியுதா இல்லைன்னு தெரியல. பசங்களாம் ஆக்சுவலாக உள்ளே தான் இருக்காங்க. ஸோ அங்கே ஒரு பசங்களாம் இருக்காங்க. இது நம்மளோட சனைகள். இவனுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் தான் ஆக்சுவலாக ஃபீட் பண்ணுவோம். லைஃப் ஃபிஷ்ஷும் பாருங்கள் சிக்கன் தான். ஸோ இவனுக்கு நம்ம லைஃப் ஃபிஷ் இன்னும் ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருக்கோம். ஸோ அவன் கொஞ்சம் லேட்டாக தான் எடுத்துன்னு தருவான். ஸோ அதை நம்ம ஃபீட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு வேணால் ஒரு டெம்பரரியாக கொஞ்சம் ஃபுட்டும் போட்டு வச்சுருக்கேன். ஏன்னா ஆளு பசித்தான் சாப்பிடுவான். ஸோ ஃபுட்டு பார்த்திங்கன்னா மேலே போட்டேன், உங்களுக்கு தெரியும். ஸோ இவனை பற்றி வீடியோ ஆக்சுவலாக வந்து கொண்டே இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன், ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்டா ஃபிஷ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபுட்டு போட்டுக்கலாம். ஸோ ஒன்று பார்த்திங்கன்னா டெத் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு. ஸோ அது ஷார்ட்ஸில் வரும் பாருங்கள். இது நம்ம ஒன்று போட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே கொஞ்சம் ஃப்ரைஸ்லாம் வேறாங்க, சீச்சு போயோட ஃப்ரைஸ் இவங்களுக்கும் கொஞ்சம் போட்டுருக்கோம் அப்படியே.
ஃபுட்டு வந்து இங்கே பாருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா வீடியோ முடிஞ்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டிஸ்லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டேன். கூடி சீக்கிரம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்களும் ஒரு காரணமாக இருக்கீங்க, ஓகேவா? ஸோ எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பார்க்குறவங்களாம்.